ஒரு ஆப்ஷன் மாத்தி பார்ப்போம். நெறைய என்னோட இந்த லைவ் அங்க ஐயா ஸ்டக் ஆயிட்டு போட்டிருக்காங்க. இருக்கு. ராமச்சந்திரன் இனிய காலை வணக்கம். ஜிஜி மோகன் ஐயா. ஐயா வணக்கம். ஜிஜி மோகன் ஐயா வணக்கம், வணக்கம். மோகன் ஐயா வந்து லைவ் யார்ல போட்டிருந்தாங்களாடா? யார்ல உங் யார்ல உங்க வீடியோ தெளிவா இருக்கு? என்னோட வீடியோ ஸ்டக் ஆயிட்டு இருக்கு. உனக்கு நீ வெளிநாட்டுல இருக்கேல, உனக்கு அந்த இது இல்லாம இருக்கும்னு நெனைக்கிறேன்ல. உனக்கு தான் கொஞ்சம் பார்த்துட்டு தான் டவர் இருக்கேன் தான். யார்ல. நான் எப்பவும் செக் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா யார் தெளிவா ம். இருந்தா தான் வந்து லைவ்க்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருப்பேன். திக்கிக்கிட்டே தான் இருக்கு. வீடியோ. இந்நேரம் என்னடா ஃப்ரீயா இருக்க? பிள்ளைகள ஸ்கூல்ல இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை லீவா? நாளைக்கு ம். ஆக்சுவலா நாளைக்கு நோம்பு. நாளையிலேருந்து நாளைக்கோ நாளை மறுநாள்லேருந்து நோம்பு ஸ்டார்ட் ஆகுது. ஓ! ரம்ஜானுக்கு நோம்பு ஸ்டார்ட் ஆகுதுல்ல. டெய்லி நோம்பு சாப்பாடு குடுப்பாங்களா? மசூதிக்கு போகணும். அந்த கூழ் தானே, அந்த கஞ்சி, நோம்பு கஞ்சி தானே? நம்ம ஊர்ல தான். அதுதான் உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இங்க ஒண்ணும் இல்ல. இங்க சாப்பாடு, கறி, கோழிக்கறி, பிரியாணி புலாவ் சாதமும், சிக்கனும் குடுப்பாங்க. அதுல எக்ஸ்ட்ராவா வேற ஏதாவது வந்து சப்போர்ட்டிங் குடுத்துட்டு போனாங்கன்னா, ஸ்நாக்ஸு, பழம், ஜூஸு அந்த மாரி வந்துட்டு போகும். ம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டம் வித்தியாசமா இருக்கும். இல்ல, நீ அந்த ஓனர் அவங்க வீட்ல தரமாட்டாங்களா? வீட்லேருந்து ஒண்ணும் பெருசா எதிர்பார்க்க முடியாது. நான் 6 வருஷம் முடிஞ்சு போச்சு. இதுவரைக்கும் வருஷம் மட்டும் ம். தான் ரம்ஜானுக்கு அவங்க பணம் குடுத்தாங்க கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் பணம் குடுத்தது கிடையாது. ரொம்ப பிசுனாரியா இருக்கு. ஒரே உன்னைய விட அவன் பிசுனாரியாடா? இல்ல, இல்ல. அப்படி இல்ல. ஓரளவுக்கு ஓகே தான். பட் ஆனா என்னன்னு தெரியல. எனக்கும் கேட்கணும்னு தோணல. கேட்கணும்னு தோணணும் இல்ல. என்ன போய் குடுக்குற ம். பணத்த போய் நம்ம கேட்டு வாங்குறது எப்படி? அவங்களா குடுக்குறது வேற. நம்ம கேட்டு ம். வாங்குறது வேற. ம். அவங்களா ஒரு சந்தோஷமா அது தோணல. நான் குடுத்தது சரி. அதுக்கப்புறம் நான் இதுவரைக்கும் ஒரு தடவ கூட கேட்கல. 6 வருஷத்துல கேட்டது கிடையாது. அது அவங்களா செய்யணும். அவங்க சந்தோஷத்துல இவங்களுக்கும் கொஞ்சம் பங்கு கூட அவங்களா செய்யணும். அவங்க மனசோட அவங்களா குடுக்கணும்னு நெனச்சு குடுக்கும்போது அது வேற. அதுதான் சரியான முறை. ம். அத விட்டுட்டு நம்மளே போய் ஏன்னா ரம்ஜான் வந்துருச்சு. இது கிஃப்ட் எதுவும் குடுக்க மாட்டீங்களா? அப்படின்னு கேட்கறதெல்லாம் நல்லா இருக்காது. ம். பொதுவா இங்க நெறைய பேர் நம்ம கேட்டு வீட்ல வாங்கிருவாங்க. நம்ம ம். யாரு ஒரு ஆளு இல்ல இருக்குது யாரு? நான் தான். என் லேப்டாப்பு. அதானே என்னடா ஒரு ஆள் மட்டும் வெளியே நிக்குது. ஹாசினி பாப்பாவுக்கு டவர் இல்ல போல போயிருச்சு. அவளுக்கு டவர் இருக்காது எல்லாத்தையும். அப்புறம் என்ன கேட்க பண்ண? மாட்டேங்குது. யாரு வருவா சொல்லு? யார் வருவா? ம்? யாரும் வேலைக்கு போயிட்டா பிள்ளைகள பாத்துக்கிறதே பெரிய விஷயம்டா. அதையும் சேர்த்து நமக்கும் இழுத்து இழுத்து செய்யணும்னா அதுவும் கஷ்டம் தானே. இப்ப என்ன பண்ண? இப்ப இது ஒர்க் கண்டிப்பா, கண்டிப்பா. பண்றதுனால தான் சிரமம். முடியலன்னா ஏதாவது வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கிட வேண்டியதுதானே. அவ்வளவுதான். யாரையும் போய் தொந்தரவு பண்ண வேண்டாம். நம்மளால முடிஞ்சுச்சா? வீட கிளீன் நெறைய பண்ண 10 பேர் ஆள ரொம்ப வச்சு. நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. பாப்பா ரொம்ப யோசிக்கிறா. எந்த ஒரு செலவையுமே கொஞ்சம் யோசிச்சு தான் பண்றாங்க. கொஞ்சம் தாராளமா பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கும்போது கொஞ்சம் தாராளமா செலவு பண்ணிக்கிறாங்க. பட் ஆனா வந்து ம். அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப பெருசு. இப்போதைக்கு கேரளால வந்து எல்லாமே சௌரியம் தான் அவங்களுக்கு. நம்ம ஊர் மாரி கிடையாது. கேரளால வந்து எல்லாமே கம்மிங்கிறாங்களே. நீ வேறக்கா, நீ கம்மிங்கிற. 4 இட்லிய வாங்கிட்டு சட்னிய மட்டும் தான் குடுக்குறாங்க. சாம்பார கேட்டா காசு குடுத்து வாங்க கேட்குறாங்க. நீ என்ன கம்மி. கேரளாலயா? கேரளாலயா? ஆமாக்கா. ஆமா. கேரளால ஆ. புட்டு குடுத்துப்பாய்ங்க. புட்டு குடுத்துட்டு அந்த கடலைக்கறிய காசு குடுத்து வாங்க சொல்லுவாய்ங்க. எனக்கு என்னடா அ இது அ புட்டு சட்னி குடுத்து தான் புட்டு கடலைக்கறின்னு சொல்றாய்ங்களே. கடலைக்கறி தனியா தான்டா இருக்கு. தேங்காய் அரைச்சு ஊத்துவாய்ங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. ஆனா நம்ம வீட்ல வைக்கிற கடலைக்கறி நல்லா டேஸ்ட்டா தான் இருக்கு. அங்க ஏதோ அது வேற. நம்ம அது கொஞ்சம் கெட்டியா அந்த ம். நம்ம கடையில வைக்கிற மாரியே அது நல்லா இருக்கும். அது வேற. அவங்க வந்து கொஞ்சம் வேற மாரி வைக்கிறாங்க. நான் இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் புட்டும், கடலைக்கறியும் தனித்தனியா வந்துச்சு. ஏன்டா நான் எல்லாமே சாப்பிட்டுருக்கேன். இது எப்புட்றா நான் சாப்பிடுறது? புட்டு தனியா இருக்கு, கடலைக்கறி தனியா இருக்கு. இத